அட்லி டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் நாயகனாக நடிக்க உள்ள படத்தை பேன் வேர்ல்ட் படமாக வெளியிட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சர்வதேச அளவுல பிரபலமான கதாநாயகிகளை படத்துல நடிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாலிவுட் நடிகையான பிரியங்கா சோப்ரா கிட்டையும் இதுக்காக அணுகி இருக்காங்களாம். ஆனா அவங்க இப்ப ராஜமௌலி டைரக்ஷன்ல மகேஷ் பாபு ஜோடியாக நடித்துட்டு வருவதால அல்லு அர்ஜுன் படத்துல நடிக்கிறதுக்கு நோ சொல்லிட்டாங்களாம். ரீசன் என்ன அப்படின்னா, ராஜமௌலி படத்துல நடிக்க ஒப்பந்தம் போடும் போதே படப்பிடிப்புக்கு எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் வரணும், சோ நீங்க உங்களோட டேட்ஸை ஃப்ரீயா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு தான் இவங்களை அந்த படத்துல கமிட் பண்ணிருக்காங்க. அதனால தான் அவங்க அல்லு அர்ஜுன் படத்துல நடிக்க நோ சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேலும் ஹிந்தியில கிறிஷ் பாகம் 4 படத்திலையும் நடிக்க இவங்க சம்மதம் சொல்லியிருக்காங்களாம். சோ அதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதனால தேவையில்லாத சிக்கல் வரக்கூடாது அப்படின்றதால இந்த அட்லி அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட்டுக்கு நோ சொல்லிட்டாங்க இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அல்லு அர்ஜுன் கூட இதுக்கு முன்னாடி நடித்த நடிகைகளை இந்த படத்துல ஜோடியாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அட்லி சொல்லிட்டு இருக்காராம். இருந்தாலும் சரியான நடிகைகள் இதுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியலையா. அதனால சமந்தா அல்லது ஜான்வி கபூர் இதுல நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சமந்தா பொறுத்த வரைக்கும் அட்லியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ அதனால சமந்தா இந்த படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு சில வாரங்கள்ல யாரு ஹீரோயின் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருவாங்க. சோ அட்லி அல்லு அர்ஜுன் காம்போ என்ன மாதிரி வரப்போகுது, இந்திய சினிமாவையே ஹாலிவுட் சினிமா திரும்பி பார்க்க போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.